வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் உள்ள எக்ஸசைஸ் 6.1. அதில் 6th செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் தி ஃப்ளோ சார்ட் டு print teacher's command as very good if your average mark is above 75 out of 100, or else still try more can be inserted in the flow chart with earlier one அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களை ஒரு ஃப்ளோ சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை டீச்சர்ஸ்னு ஒரு கமாண்ட் மாதிரி வெரி குட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆவரேஜ் மார்க் 100க்கு 75 எடுத்திருந்தாலோ அதோட மேலே எடுத்திருந்தாலோ குட், அதுக்கு பிரிண்ட் வெரி குட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் அதோட கம்மியாக தான் எடுத்திருக்கீங்கன்னா ஸ்டில் ட்ரை மோர் அப்படின்றத இங்கே உங்களை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளோ சார்ட்டில். உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஆரோஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி செய்ய போகிறது எல்லாமே நம்ம தான் செய்யணும், ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டார்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்காதனால நம்ம போட தேவையில்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் சொல்லியிருக்காங்களா. ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 100க்கு 75 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ 75 மேசம்பிள் 75 போட்டாச்சு. இப்போது இந்த பக்கம் ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆவரேஜ் 75 எடுத்திருந்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தீங்கன்னா அது என்ன கமாண்டோ அதை இங்கே எழுதணும். எடுக்கலை அப்படின்னா அது என்ன கமாண்டோ அதை இந்த பக்கம் எழுதணும். இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 98 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸ் கமாண்ட் என்னவாக இருக்கும், பிரிண்ட் வெரி குட். இதோ டீச்சர்ஸ் கமாண்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 75க்கு 70 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்கே என்னது, பிரிண்ட் ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ். ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ். இப்போது இதை ஃபில் பண்ணியாச்சா. அடுத்து கீழே இந்த மாதிரி ஸ்டாப்புக்கு எண்டுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எண்டுன்னு போட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.